அந்த அமைதியான இரவின் நடுவே யாழினி திடீரென தரையில் விழுந்தாள். ஒரு கணம் உலகம் உறைந்தது போலிருந்தது. அவளது தோளை உரசிச் சென்ற குண்டின் சத்தம் காற்றில் ஒரு பெருமூச்சாய் மறைந்தது. அவளது உயிரை குறிவைத்து சுடப்பட்ட அந்த குண்டு ஒரு இழைநூல் வித்தியாசத்தில் அவரை தப்பவிட்டது. கவின் ஒரு சிங்கத்தைப் போல ராகவன் மீது பாய்ந்தான். இருவருக்கும் இடையே ஒரு பயங்கரமான மோதல் வெடித்தது. அது வெறும் கைகலப்பு அல்ல, பல ஆண்டுகளாக புதைந்து கிடந்த கோபமும் துரோகமும் வலியும் மோதிக்கொண்ட ஒரு போர். அந்த சண்டையின் உக்கிரத்தில் ராகவனின் கைத்துப்பாக்கி அவரது பிடியிலிருந்து நழுவி படிக்கட்டுகளுக்கு அருகே விழுந்தது. அது ஒரு தீப்பொறியின் ஆரம்பம் என்பதை அப்போது எவரும் அறிந்திருக்கவில்லை. ராகவ் கவினைச் சுவரில் பலமாக தள்ளிவிட்டு ஒரு குரூரமான புன்னகையுடன் சிரித்தான். அந்தச் சிரிப்பில் ஒரு கொடூரமான உண்மை ஒளிந்திருந்தது. யாழினி சொன்ன கதையை நம்பிவிட்டாயா கவின்? மாயாவைக் கொண்டது நான் இல்லை. அவரது வார்த்தைகள் கவினின் செவிகளில் ஒரு இடி போல ஒலித்தன. கவின் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவன் கண்களில் ஒருவித வெறுமையும் குழப்பமும் கலந்திருந்தது. ராகவ் தொடர்ந்து பேசினான். மருந்து பரிசோதனைகளை வெளியில் கொண்டுவரப் போவதாக மிரட்டிய மாயா கடைசியாக சந்தித்தது யாழினியைத்தான். இந்த வார்த்தைகள் ஒரு பூகம்பத்தைப் போல் கவினின் மனதை உலுக்கின. யாழினி ராகவனின் வார்த்தைகளைக் கேட்டு மேலும் பதற்றமடைந்தாள். அவளது கண்கள் படிக்கட்டுகளுக்கு அருகே கிடந்த கைத்துப்பாக்கியை உற்று நோக்கின. ஒரு நொடி தயக்கத்திற்குப் பிறகு அவள் வேகமாக அதை எடுத்துக்கொண்டாள். அவர் பொய் சொல்கிறார் கவின், அவள் குரல் நடுக்கத்துடன் ஒலித்தது. ஆனால் அதில் ஒரு தெளிவான பயம் கலந்திருந்தது. ராகவ் தனது போனை கவினின் காலடியில் வீசினான். அதில் ஒரு வீடியோ ஓடிக்கொண்டிருந்தது. அந்த வீடியோவில் யாழினியும் மாயாவும் மிக கடுமையாக வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தனர். கோபத்தின் உச்சியில் யாழினி மாயாவை தள்ளினாள். அடுத்த நொடியே மாயா மாடியிலிருந்து கீழே விழுந்தாள். அந்த வீடியோ ஒரு கொடூரமான உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டியது. அது ஒரு விபத்து. யாழினி கதறினாள். அவரது குரலில் ஒரு குற்ற உணர்ச்சியும் பயமும் கலந்திருந்தன. ஆனால் அதை மறைக்க ராகவ் உதவினார். அதற்குப் பிறகு என்னை அடிமையாக நடத்த ஆரம்பித்தார் ஷூட். அவள் வார்த்தைகள் ராகவரின் கொடூரமான குணத்தை வெளிப்படுத்தின. ராகவ் யாழினியை நோக்கி ஓடினான். அவரது கண்களில் ஒருவித வெறி தாண்டவமாடியது. பயந்து போன யாழினி தன் கையில் இருந்த துப்பாக்கியை இயக்கினாள். ஒரு பலத்த சத்தத்துடன் குண்டு சீறி பாய்ந்தது. ராகவ் படிக்கட்டுகளிலிருந்து கீழே விழுந்தான். அவன் அசையவில்லை. அவரது கண்கள் திறந்தே இருந்தன, ஒரு வெற்று பார்வையுடன். யாழினி உடனே கவினை கட்டிப்பிடித்தாள். எல்லாம் முடிந்துவிட்டது. நாம் இங்கிருந்து போய்விடலாம் ரூட். அவள் வார்த்தைகளில் ஒருவித ஆறுதலும் அதே சமயம் ஒரு பயங்கரமான திட்டமும் ஒளிந்திருந்தன. அவள் கவினை கட்டிப்பிடித்த அதே நேரத்தில் தனது கைகளில் இருந்த ரத்தம் படிந்த கத்தியை கவினின் சட்டை பைக்குள் ரகசியமாக வைத்தாள். அந்த நொடியில் கவினுக்கு தெரியாமல் அவரது விதி மாற்றியமைக்கப்பட்டது. வீட்டின் வெளியே போலீஸ் சைரன்களின் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கத்தை குறிப்பதாக இருந்தது. யாழினி கவினிடமிருந்து விலகி திடீரென கத்தினாள். அவளது குரலில் ஒரு நாடகத்தன்மை நிறைந்திருந்தது, ஒரு கூர்மையான பயங்கரமான கூச்சல். உதவி! கவின் என் கணவரை கொன்றுவிட்டார். அவளது வார்த்தைகள் கவினின் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி போட்டன. அந்த இரவின் அமைதி ஒரு பெரும் துரோகத்தின் சத்தத்தால் சிதைக்கப்பட்டது. இப்போது கவினின் வாழ்க்கையை ஒரு இருண்ட நிழல் சூழ்ந்தது. யாழினியின் வார்த்தைகள் அவரது எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் சக்தி பெற்றிருந்தன.